நவீன தனிம அட்டவணை மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுவே நவீன தனிம அட்டவணை மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து 118 தனிமங்களும் இதில் அடங்கும். இந்த தனிமங்கள் அனைத்தும் அவற்றின் அணு எண்களின்படி ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 98 தனிமங்கள் மட்டுமே இயற்கையில் காணப்படுகின்றன. மீதமுள்ள தனிமங்கள் ஆய்வகங்களில் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. நவீன தனிம அட்டவணையில் மொத்தம் 7 பீரியட்கள் மற்றும் 18 குழுக்கள் உள்ளன. ஜிக்ஸாக் கோட்டின் ஒரு பக்கத்தில் உலோகங்கள் உள்ளன, மறுபுறம் உலோகங்கள் அல்லாதவை உள்ளன. நடுப்பகுதியில் உலோகங்கள் மற்றும் உலோகம் அல்லாதவை ஆகிய இரண்டின் பண்புகளையும் கொண்டிருக்கும் மெட்டலாய்டுகள் உள்ளன. தனிம அட்டவணை பல கவர்ச்சிகரமான பேட்டர்ன்களை வெளிப்படுத்துகிறது. இந்த பேட்டர்ன்களை புரிந்து கொள்வதன் மூலம் அட்டவணையில் அவை இருக்கும் இடத்தின் அடிப்படையில் தனிமங்களின் பண்புகளை நாம் எளிதாக கணிக்க முடியும். இருப்பினும் இதை செய்ய நாம் மின்னணு கட்டமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். மின்னணு கட்டமைப்பு என்பது அணு கருவை சுற்றியுள்ள எலக்ட்ரான்களின் அமைப்பு ஆகும். எலக்ட்ரான்கள் ரசாயன வினைகளில் பங்கேற்பதால் தனிமங்களின் பண்புகள் அவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன. இப்போது ஒரு குழுவில் உள்ள தனிமங்களை ஆராய்வோம். எடுத்துக்காட்டாக குழு 1. ஏதேனும் பேட்டர்ன் தெரிகிறதா? நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். நாம் ஒவ்வொரு குழுவாக செல்லும்போது எலக்ட்ரான் கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதாவது அணுவின் அளவு அதிகரிக்கிறது. இந்த எல்லா தனிமங்களின் வேலன்ஸ் இணைத்திறன் எலக்ட்ரான்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இவற்றின் வெளிப்புற கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருப்பதை குறிக்கிறது. இதன் பொருள் வேதியியல் வினைகளின் போது எலக்ட்ரான்களை கொடுக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் திறன் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. எனவே அவற்றின் வேதியியல் பண்புகளும் ஒரே மாதிரியானவை. இதன் பொருள் லித்தியம் என்ற ஒரு உலோகம் தண்ணீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே சோடியம் இதே விதத்தில் செயல்படும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சோடியத்தின் அணு அளவு லித்தியத்தை விட பெரியதாக உள்ளது. 1, 2 மற்றும் 13, 17 குழுக்களின் தனிமங்கள் பிரதான குழு தனிமங்கள், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. 3 முதல் 12 குழுக்களில் உள்ள கூறுகள் டிரான்சிஷன் தனிமங்கள், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. குழு 18 உள்ள தனிமங்கள் முற்றிலும் நிரப்பப்பட்ட வெளிப்புற கூட்டை கொண்டுள்ளன. அவை அருமண் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது ஒரு பீரியடில் உள்ள பேட்டர்னை ஆராய்வோம். ஒரு பீரியடில் உள்ள அனைத்து தனிமங்களும் ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் கூடுகளை கொண்டுள்ளன. நாம் அடுத்த பீரியடுக்கு செல்லும் போது ஒரு புதிய கூடு நிரம்ப தொடங்குகிறது. உதாரணமாக பீரியட் 1 உள்ள அனைத்து தனிமங்களுக்கும் ஒரு கூடு உள்ளது. பீரியட் 7 உள்ள அனைத்து தனிமங்களுக்கும் 7 கூடுகள் உள்ளன. காப்பர் 4வது பீரியடில் உள்ளது. எனவே அதில் எத்தனை கூடுகள் உள்ளன? மிகவும் சரி, 4. நாம் ஒரு பீரியடில் இடமிருந்து வலமாக செல்லும்போது அணு எண் அதிகரிக்கிறது, மேலும் வேலன்ஸ் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இதனால்தான் ஒரு பீரியடில் தனிமங்களின் பண்புகளில் படிப்படியாக மாற்றம் ஏற்படுகிறது. இங்கே பாருங்கள், உலோகத்திற்கான பண்புகள் குறைகின்றன. உலோகம் அல்லாதவற்றுக்கான நான் மெட்டாலிக் பண்புகள் அதிகரிக்கின்றன. 6வது மற்றும் 7வது பீரியட்களை சேர்ந்த தனிம அட்டவணையின் அடிப்பகுதியில் 2 வரிசைகள் உள்ளன. இவை லாந்தனாய்டுகள் மற்றும் ஆக்டினாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள தனிமங்களின் பண்புகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. 7வது பீரியடில் உள்ள அனைத்து தனிமங்களும் கதிரியக்க தன்மை கொண்டவை. உங்களுக்காக இங்கே ஒரு கேள்வி உள்ளது. உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாதவற்றை பிரித்த பிறகும் தனிம அட்டவணையில் பல வண்ணங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். அது ஏன்? ஒரே நிறத்தை கொண்ட தனிமங்களின் சிறப்பு பண்பு என்ன? தெரிந்து கொள்ளுங்கள்.